ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1 6 வசனங்கள் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளையாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆம், சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள். நாங்கள் இன்றைக்கு இந்த வேத பகுதிக்கு நாங்கள் ஒரு தலையங்கத்தை வைப்போம். என்னவென்றால், சபையாரோடு ஊழியர்கள் அணுக வேண்டிய முறைமைகள், சபையாரோடு தலைவர்கள் அணுக வேண்டிய முறைமைகள். இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்த்தோமாயிருந்தால், வேத பகுதியிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். 1 முதிர் வயதுள்ளவனை. இங்கே பவுல் தீமோத்தேக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்னவென்றால், முதிர் வயதுள்ள புருஷர்கள், முதிர் வயதுள்ளவனை எப்படி நீ பாவிக்க வேண்டும், அதாவது எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும். சபையிலே பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். எப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், இதை முதியவர்கள் இருப்பார்கள், முதிர் வயதுள்ள ஆண்கள், முதிர் வயதுள்ள பெண்கள், இளம் பெண்கள், இளம் ஆண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அது மட்டுமல்ல விதவைகள், இளம் விதவைகள், முதிர் வயதுள்ள விதவைகள். இப்படி சபையிலே பல தரப்பட்ட விதமான மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களோடு தலைவர்கள் எப்படி அணுகுமுறை செய்வது, எப்படி பழகுவது, எப்படி நடத்துவது என்பதை குறித்த ஒரு ஆலோசனையை இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக பார்ப்போம், முதிர் வயதுள்ளவனை எப்படி பழக வேண்டும், எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும். இங்கே பவுல் சொல்லுகிறார், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல. இங்க பாருங்க, ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், ஒரு முதிர் வயதுள்ள மனிதனுக்கு அவர் நிறைய அனுபவசாலியா இருப்பார். அது மட்டுமில்ல, முதிர் வயதாய் போனால் அவர் உடல் ரீதியில ஒரு பலவீனம் உள்ளவனாய் இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் உணர்வு ரீதியில கூட ஒரு பலவீனம் உள்ளவராய் இருப்பார். கடுமையான சொற்களை அவர்களால் தாங்க முடியாமல் இருக்கும். கடுமையாய் கடிந்து பேசும்போது அவர்கள் பதட்டம் ஆகிவிடுவார்கள். அது மட்டுமில்ல, ஊழியர்கள் சபை நடுவிலே பெரியோர்களை பேசுவது, அவர்களை கூப்பிடும் விதம், அவர்களை எப்படி கணம் பண்ணுகிறோம், அதுதான் கையாளுகிறது என்றால், அதாவது பழகிற விதம், அணுகுமுறை, அவர்கள் எப்படி அணுகுமுறை செய்கிறார்கள். ஒரு தலைவன் சபையாரோடு முதிர் வயது உள்ளவர்களோடு எப்படி அணுகுமுறை செய்கிறார். அப்படி அணுகுமுறை செய்வதின் மூலமாய் நாம் சொல்லுகிற புத்திகளை அவர்கள் நிச்சயமாய் கேட்பார்கள். கடிந்து கொள்ளாது ஒரு தகப்பனை போல அவரை நேசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு புத்தி சொல்லும், அவரை அணுகுமுறை செய்து புத்தி சொல்லும். அவரோடு அப்படி நடந்து கொள். யோசிச்சு பாருங்க, இப்படி சபையை நடத்தினால் எப்படி இருக்கும். ஒரு முதிர் வயதுள்ளவர் கூட
அந்த இளம் ஊழியக்காரன், அந்த தலைவன், அவர் முதிர் வயதுள்ளவராயும் இருக்கலாம், தலைவன் பெரியவர்களாயும் இருக்கலாம், சிறிய இளம் ஆளாகவும் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு தகப்பனை போல நேசித்து அணுகுமுறை செய்து பழகி புத்தி சொல்லும் போது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அவர்கள் நிச்சயமாய் கேட்பார்கள் என்றால் பவுல் அவரும் ஒரு அனுபவசாலி. அவர் இந்த ஆலோசனையை தீமோத்தேக்கு சொல்லுகிறார். அதே போல இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் இந்த வசனத்திலே. முதிர் வயதுள்ள ஸ்திரீ, அவர்களை எப்படி பாவி, ஒரு தாயை போல, சரியா, ஒரு தாயை போல அவர்களை அணுகுமுறை செய்ய வேண்டும், அவர்களை நடத்த வேண்டும். நிறைய பேர் பலவீனமாயிருப்பாங்க. அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். தனிய பிரசங்கம் பண்ணி தனிய புத்தி சொல்வதல்ல, அவர்களோடு பழகுற விதத்தில தான் நாங்கள் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய நடத்தையே கடிந்து தனிய ஒரு கண்டிப்பானதைகளை சொல்லி ஜனங்களை அவமானப்படுத்துவது, நடு மக்கள் மத்தியிலே அவர்களை ஒரு மரியாதை குறைவாய் நடத்துவது, இவைகள் எல்லாவற்றையும் தலைவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே. இதை தலைவர்கள் இவைகளை உற்று கவனித்து செய்வார்களாயிருந்தால் சபை சிறப்பாக தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய பிரியத்தின்படி அங்கே கட்டப்படும். நாங்கள் அடுத்ததாவது பார்க்க போகிறோம், வாலிப சகோதரர்களோடு, இளம் வாலிப சகோதரர்களோடு, இளம் வாலிப சகோதரிகளோடு எப்படி தலைவர்கள் அணுகுமுறை செய்வது, எப்படி அவர்களோடு நடந்து கொள்வது, பழகுவது என்பதை குறித்து பவுல் அழகாக தீமோத்தேக்கு சொல்லுகிறார். இங்க பாத்தீங்க என்றால், பாலிய புருஷரை சகோதரனை போலவும், அடுத்த பக்கம் பாத்தீங்களா இருந்தால், பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. இங்க புத்தி சொல்ல வேண்டும் என்ற நிலைக்குள்ள நாங்கள் வரும்போது எப்படி அணுகுமுறை செய்வது, எப்படி நடந்து கொள்வது, வாலிப ஸ்திரிகளை சகோதரிகளை போல நாங்கள் பாவித்து அவர்களுக்கு புத்தி சொல்லட்டாம். புத்தி சொல்ல வரும்போது எங்களுடைய மனநிலை, அவர்களோடு பழக வேண்டிய விதம், அவர்களை ஏன் தவறாக நாங்கள் பழகி தவறான புத்தியை சொல்லக்கூடாது. புத்தி சொல்ல வரும்போது கர்த்தரை பற்றிய நல் நடக்கையை குறித்த காரியங்களை சொல்ல போகிறோம். நாங்கள் எப்படி அவர்களோடு அணுக வேண்டும், விளங்குதா? நாங்கள் எப்படி, அந்த தலைவர்கள் எப்படி அவர்களோடு அணுக வேண்டும். இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை இந்த காரியம்தான் உலகத்தில, சபைகளில. அப்ப அந்த தலைவர்கள் முதலாவது அந்த இளம் ஸ்திரிகளை எப்படி என்றால் ஒரு சகோதரியை போல நினைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். தீய நோக்கம் பாவம். அதனால நாம் என்ன செய்யணும், ஒரு சகோதரியை போல நினைத்தோமா இருந்தால், இது என்னுடைய சகோதரி என்று நினைத்தோமா இருந்தால், அது தப்பான ஒரு காரியத்தை இருதயத்தில் எண்ண மாட்டோம். தப்பான எண்ணத்தோடு நாங்கள் ஒரு காரியத்தை சொல்ல மாட்டோம். எங்களுடைய அணுகுமுறை என்ன, ஒரு நல்ல எண்ணத்தோடு அணுகி, சகோதரியை போல அணுகி என்ன செய்யலாம், புத்தி சொல்லும் போது நிச்சயமாய் ஒரு சகோதரன் சகோதரிக்கு புத்தி சொல்லும் போது அவர்கள் கட்டாயமாய் கேட்பார்கள். அப்படி சபையை, அதே போல இளம் ஆண்களுக்கு சகோதரனை போல நினைத்து புத்தி சொல்லும் போது நிச்சயமாய் ஒரு அண்ணன் ஒரு தம்பி புத்தி சொல்லும் போது கேட்பார்கள். அதே போல அவர்கள் என்ன செய்வார்கள், அதை பாவிக்கிற விதத்தை பற்றி தான் சொல்லுகிறேன். அணுகுமுறையை குறித்து தான் நான் இங்கே பேசுகிறேன். அப்படி அணுகி எப்படியும் தன்னுடைய சகோதரியை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க புறம்பே தள்ள மாட்டாங்க, சேர்த்து கொள்ளுவாங்க. அவங்க இடறி போவதற்கு விட மாட்டாங்க. சுயநலமாய் இருக்க மாட்டாங்க, சுயநலமாய் ஏதாவது சொல்ல மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது தூக்கி விட வேணும் என்றுதான் நினைப்பாங்க. அப்படி அணுகுமுறை செய் என்று அழகாக தீமோத்தேக்கு பவுல் சொல்லுகிறது பார்க்கிறோம். இப்ப
இப்படி திருச்சபை தலைவர்கள் ஆலோசனை சொன்னால் எப்படி இருக்கும் திருச்சபை? அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு கட்டடமாக, தேவன் விரும்புகிற மாளிகையாக கட்டப்படும் தெரியுமா? அப்படி செய்வோமா? நாங்கள் அடுத்ததாவது பார்க்க போறோம் விதவைகளை குறித்து. உத்தம விதவைகள், இளம் விதவைகள் என்று இங்கே பேசப்படுகிறது. இங்கே பார்த்தோமா இருந்தால், உத்தம விதவைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்தில் அவர்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். 5வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்களா இருந்தால், அவர்கள் இரவும் பகலும் தேவனிடத்தில் ஜெபத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர்களுடைய உறவு இந்த விதவைகளுடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும் என்றதை இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விதவைகளை என்ன செய்? நீ கனம் பண்ணு. இன்னொரு பகுதியான விதவை இருக்கிறார், சுகபோகமாய் வாழுகிறவள், உயிரோடு செத்தவள். அதாவது இது என்னத்தை காட்டுகிறது என்றால், உலகத்தின் ஆசைகளை அப்படியே எடுத்துக்கொள்வது, உலகத்தோடு வாழுவது, உலகத்தோடு வாழ்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் செத்தவர்களாய் இருப்பார்கள். உலகத்தின் மேல பற்றுதல் வைத்து தேவனிடத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. அதனாலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலையிலே இருக்குது. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? யாராய் இருந்தாலும் நீ விதவைகளை கனம் பண்ணு என்றதைத்தான் சொல்லுகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, உலகளாவிய ரீதியில விதவைகளை அதிகமாய் கனம் பண்ணுவது மிகவும் குறைவு. ஒரு காரியத்துக்குள் அவர்களை சேர்த்து கொள்வது மிகவும் குறைவு. பவுல் சொல்லுகிற ஆலோசனை, விதவைகளை கனம் பண்ணு. இங்கே நீங்க பார்த்தீங்களா, அந்த அப்போஸ்தல காலங்களிலே ஆதி அப்போஸ்தலர் ஆரம்பித்த போது விதவைகளை விசாரிக்கவில்லை என்பதுதான் அங்கே வந்த பிரச்சனை. அதுக்கு அப்போஸ்தலர்கள் அழகாக ஒரு திட்டம் போட்டு அவர்களை விசாரிக்கும்படி அவர்கள் மேலே சரியான ஒரு கவனமாய் இருந்தார்கள். ஆம், தேவனுடைய ஊழியர்களே, தலைவர்களே, விதவைகளை கனம் பண்ணுவதில் நாங்கள் சரியான ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் புத்தி சொல்லுகிறது. இவைகளை நாங்கள் மனதிலே கொண்டிருந்து இந்த சபையை இப்படியாய் அழகாய் நடத்துவோமாயிருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், சபை கட்டப்படும். இப்படியாய் செய்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.